மேடம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பொண்ணான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃப்ரெண்ட் சேனல். என்னடா எப்பவும் போல் ஜாலியாக இல்லாமல் ரொம்ப சோகமாக வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் எல்லார் மனதையும் ரொம்ப ரொம்ப உலுக்கிருச்சு. அதோட என் மனசும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு 4-5 நாளாக இந்த வீடியோவை பற்றி இதை பற்றி பேசிடலாம் நானும் ட்ரை பண்ணேன். ஒர்க்கோட ப்ரெஷர்னால் என்னால் வீடியோ சரியாக போட முடியல. அதனால் இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போது நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நான் இதை பற்றி பேசியே ஆகணும்னு. ஸோ உங்களால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பற்றி. நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அதுக்காக நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பற்றி அவேர்னஸ் இந்த விஷயத்தை பற்றி அவேர்னஸ் நிறையா க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற ட்விஸ்ட்டை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கோவம் தாங்க வருது. அந்த சம்பவத்தை பற்றி நினச்சாலே நமக்கு டென்ஷனு, கோவம் தான் வருது. அதனால் எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுனே தெரியல, யாரை குறை சொல்கிறதுனும் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூரில் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு, அதாவது கோயம்புத்தூர் சிட்டிலேயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிளேஸு. நிறைய பேர், நிறைய மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போய்கிட்டும் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ஏர்போர்ட்டு எல்லா ரன்வேஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியாலாம் இருக்குது. அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனியாக பேசுகிறதுக்காக காரில் போயிருக்காங்க. போன இடத்துல தான் அந்த கோரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த ட்விஸ்ட்டு என்னங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே போயிருக்காங்க இல்லைங்களா, அந்த சம்பவம் நடந்துருச்சு. இதை பற்றி நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறைய வீடியோஸு அது எல்லாமே வந்திருக்கு. இதில் என்ன ஒரு மனசு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ஒரு மக்களோட மனநிலைக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன பையனுக்கும் அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. அதெல்லாம் தப்பாக இவங்க பேசாமல், அதாவது ஒரு சில கமெண்ட்ஸை நான் சொல்கிறேன், அதெல்லாம் இவங்க தப்பாக பேசாமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு, அதாவது அவங்க என்ன டயத்துக்கு அங்கே போயிருக்காங்க அப்படின்னா, அரௌண்டு ஒரு 10 to 11க்குள்ளே அந்த ஏரியாவுக்கு பேசுகிறதுக்கு போயிருக்காங்க. என்ன கமெண்ட்டில் கேட்குறாங்க தெரியுங்களா, அந்த பொண்ணு அந்த டயத்துக்கு ஏன் அங்கே போகணும்? ஓகேங்களா, ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த டயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சட்டம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ஒரு பொண்ணாக பிறந்துட்டா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், நீ இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும். அந்த 2வது கமெண்ட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க. போலீஸ்காரங்கள்கிட்ட ப்ரெஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த சம்பவம் நடந்திருந்தப்போ அந்த பொண்ணு என்ன ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வச்சுருந்துருக்காங்க. இது என்ன ஒரு சீப்பான கேள்விங்கிறது எனக்கே ஒன்றும் புரியல. அதாவது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த டாக்டர் பொண்ணு, அவங்க அந்த பஸ்ஸில் வச்சு ஒரு 3-4 பேர் அந்த சம்பவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மலாம் அப்போ நான்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, அப்போது நடந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் நடந்த சம்பவங்கள் எதுவுமே மாறலை. ஓகேங்களா, ஆனால் உங்கள் மென்டாலிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. தப்பு பண்ணவனை விட்டுறீங்க.
அதாவது அந்த பாதிப்பில் மாட்டினவங்க நீங்கள் ஏன் அந்த டயத்துக்கு அங்கே போனீங்க? அதாவது அங்கே அந்த டெல்லி சம்பவத்தில் வந்து அவங்க செகண்ட் ஷோ படத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி இவங்க அங்கே பேசுறதுக்கு தான் போனாங்க. இவங்க மேலே என்ன தப்பு இருக்குது? காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ அதையும் அட்வான்டேஜ் எடுத்து நீ தப்பு பண்ண ட்ரை பண்ணுற. இவன் தப்பு பண்ணுறான், ஓகேவா? ஒருத்தன் தப்பு பண்ணுறான், இவங்க வந்து நீ இதை பண்ணனால தான் அதை வந்து அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும்போது நீங்கள் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு தூண்டுகோலாக நீங்கள் அமையிற மாதிரி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு தப்பை தட்டி கேளுங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. எனிவே இன்னும் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க காட்டுப்பகுதிக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொஞ்சம் அவங்களோட ப்ரைவேசிக்காக தனியாக பேசுகிறதுக்காக காரில் அங்கே போயிருக்காங்க, ஓகேங்களா? அவங்க பேசிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 3 நபர்கள்னு சொல்கிறத விட அவங்கள அரக்கர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நபர்கள் அந்த வழியாக வர்றாங்க. அதாவது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வராங்க அப்படின்னா, சரக்கடிச்சிருக்காங்க, நல்லாவே சரக்கடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நேராக இந்த காருக்கிட்ட வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, வந்து காரு கதவை தட்டி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே அந்த பையனுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இங்கே என்னமோ நடக்க போகுது, இது வந்து சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. ஸோ அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. கண்ணாடியை உடைச்சி கதவை ஓப்பன் பண்ணி அந்த பையனை வெளியே இழுத்துட்றாங்க. வெளியே இழுத்தது மட்டும் இல்லாமல் கையில் அருவாள் வச்சுருந்துருக்காங்க. அதாவது இவங்க ஆல்ரெடி அருவாளோட தான் இருந்திருக்காங்க, ஒரு பைக்கில் வந்திருக்காங்க. அந்த பைக்கும் திருட்டு வண்டி, அதை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் திருடி இருக்காங்க. காலம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் மக்களே, ஓகேங்களா? அந்த பைக்கை திருடி இருக்காங்க, சரக்கு பாட்டில் இடுப்பில் இருக்குது, அருவாளோட 3 பேர் பைக்கில், அதுவும் மோஸ்ட்டு வந்து பாப்புலரான ஒரு பிளேஸில் இவங்க 3 பேர் ட்ரிபிள்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பையன் வந்து எதிர்த்து எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பையனை அருவாளால் வெட்டிட்டாங்க. வெட்டுனதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து காட்டுக்குள்ளே புதருக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு 10 to 11 ஒரு 10:45 இருக்கும் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. உடனே அந்த பொண்ணை வந்து எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எந்திரிச்சு ஓடலை. இவன் பார்த்துக்கங்க, இவன் எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு. இந்த வெட்டு வாங்கின பையன் எந்திரிச்சு ஓடலை, தன்னோட காதலியை காப்பாற்றுறதுக்காக உடனே 100க்கு கால் பண்ணுறான். 100க்கு கால் பண்ணோன்னே இங்கேருந்து சென்னைக்கு கால் போகுது, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு கால் வருது. அங்கேருந்து இந்த பையனுக்கு கால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொன்னோடனே இந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்க, என்னை வெட்டிட்டாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் உண்மையிலேயே இது ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி தான், நம்ம தெரி படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கும்போது 100 போலீஸ்மேன்ஸ், ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, 100 போலீஸ்மேன் வந்து அந்த இடத்துல ஆஜராகிறாங்க. கோம் சர்ச்சிங் சொல்லுவாங்க. கோம்னா வந்து சீப்பு வந்து பேன் பார்க்குற சீப்பு வந்து இழுத்து அந்த பேனெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக வந்து அங்கே அப்படியே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீரன் படத்தில் வந்து அந்த லைன் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 100 போலீஸ்காரங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அந்த தேடிட்டு இருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு மார்னிங் 4 o'clock வந்து அந்த பொண்ணு வந்து வந்துட்டாங்க, கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தேன். இதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பொண்ணை இழுத்துட்டு போனாங்களா, அங்கே போய் பார்ப்போம். அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, மாறி 3 பேரும் அந்த பொண்ணை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சச் அ பிரேவ் கேர்ளுங்க, அந்த மாதிரி ஒரு தைரியசாலியான பொண்ணை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும் காலையில், அவங்கள்ட்ட தப்பிச்சு
அங்கிட்டு அவங்க வந்து எங்கிட்டு கிடைக்குதோ தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடி போய் அவங்க சேர்ந்த இடம் தான் பிருந்தாவன் காலனி. அந்த பிருந்தாவன் காலனிக்கு போய் அவங்க சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு காம்பவுண்ட் சவரை எட்டி குதிச்சு கதவை தட்டியிருக்காங்க. அவங்க கதவை திறக்கலைங்கிற உடனேயும் வந்து காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஒருத்தவங்க 3 பேர் துரத்திட்டு வராங்க, நம்ம உயிருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதோட மட்டும் விடலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த காம்பவுண்ட் சவர் எட்டி குதிச்சு அந்த வீட்டுக்கு போய் அவங்களும் வெளியே வரலைன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி மோட்டர் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற எல்லா வீடையும் தட்டி தட்டி எழுப்பி விட்டு கடைசியில் ஒரு 5-10 செகண்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயுமே எல்லாமே வந்து டக்குன்னு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி, அதாவது வந்து 8 ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை, அம்மா நீ வந்து சேஃபாக இருக்க, நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், இங்கே யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கங்க. உண்மையிலேயே மனித நேயம்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்து. அதுக்கப்புறம் அங்கே இருந்த 2 பேர் வந்து சரி இருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் அங்கே என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு என்ன விசாரிக்கிறதுக்காக இவங்க இங்கே அந்த காலனியில் இருந்த 2 பேர் அங்கே போயிருக்காங்க. ஓகேவா, இவங்க அங்கே போக அதே மாதிரி போலீஸ்காரங்க இன்ச் பை இன்ச்சாக தேடிட்டு வர இவங்க அங்கே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்னப்பா நீங்கள் இந்த நேரத்தில் அப்படின்னு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்துச்சு, நாங்கள் அங்கே காலனியில் தான் இருக்காங்க, அதான் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே 2 பேர் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையனையும் இந்த பொண்ணையும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ பயந்துருக்கும், அதனால் வந்து அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நிறைய வந்து விஷயம்லாம் அதுக்கப்புறம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட சிஎம் வந்து இந்த ப்ராப்ளமை உடனே வந்து நீங்கள் அந்த 3 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 டீம்ஸுங்க, 7 டீம் தனித்தனியாக வந்து டீம்ஸ் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு 300லேருந்து 400 சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதன் வழியாக வந்து தேடி 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 போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இந்த 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸ்பாட் பண்ணி அவங்கள கைது பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அவங்க அருவாள் எடுத்துகிட்டு போலீஸ்காரங்களே திரும்பி வெட்ட வந்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா, இதுக்கு முன்னாடியே பைக்கு நிறைய திருட்டு கேஸ் இருக்குது ஆல்ரெடி. அதில் 2 பேர் வந்து அண்ணன் தம்பிங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஒரு பொண்ணை எப்படின்னே எனக்கு சொல்கிறக்கே வாய் வர மாட்டேங்குது. இன்னொருத்தன் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு. இதில் ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து சிவகங்கை மாவட்டம். எப்பேற்பட்ட ஊர், ஒரு ஒரு பெண் அரசியால் அந்த ஊரே பெருமைப்பட்டு நிற்கிது. அந்த ஊரில் பிறந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய எப்பட்றா உங்களுக்குலாம் மனசு வந்துச்சு? வேலுநாச்சியார் பிறந்த ஊருடாது. நானும் அதே ஊர் தான், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இன்னொருத்தன் வந்து மதுரைக்காரங்கெல்லாம் பாசத்துக்கும் தான் கட்டுப்பட்டு நிற்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து எப்படித்தான் பிறந்தானே தெரியல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ்காரங்களை வந்து வெட்ட வந்திருக்காங்க. வெட்ட வந்ததுனால இவங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நம்ம மக்களை சுட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தினது அதுக்கப்புறம் இப்போ தான். அதாவது அது வந்து நம்ம மக்களை சுட்டாங்க. இப்போ வந்து கெட்டதுக்கு ஆப்போசிட்டாக வந்து போலீஸ்காரங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுட்டு அவங்கள பிடிச்சி அவங்களுக்கிட்ட விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக ஜஸ்டிஸ் வழங்கப்படணும். நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இது தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்காக இந்த பொண்ணுக்காக போராடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அலட்சியமாக விடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
மேலும் பல வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். இது நாள் வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஐ எம் ஸோ சாரி. என்னோடய ஒர்க் ப்ரெஷர்னால என்னால் வீடியோ நிறைய போட முடியல. இனிமேல் நான் அடுத்தடுத்து தொடர்ந்து நான் வீடியோ நிறைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மேட் எஃப்எம்மில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டா பை பை, டேக் கேர்.